Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யலாம் சொல்லுதாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான பீஸா எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம் அளவு பார்த்தீங்கன்னா மைதா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு அரை கப் அளவு இருக்கும். நான் சொல்கிற ரேஷியோவாக கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு, அதுக்கு மட்டும் இல்லாமல் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ண சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா இப்போ சுகர் வந்து கரையாது. அதனால் பவுட்ரு பண்ண சுகர் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிரை வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேக்கிங் சோடாக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை, தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடச்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டரு, வெண்ணெய் கூட எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம். நெய் கூட நீங்கள் சேர்த்து நம்ம வந்து மாவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணியாக இருக்கணும். ஸோ ரொம்ப இருக்கக்கூடாது. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து விட்டுலாம், நல்லா வந்துட்டு ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் போகிற ஆயிடுச்சு. நம்ம ஈஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேக்கிங் சோடா தான் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 2 மணி நேரம் விட்டால் தான் நம்மளுக்கு மாவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா டபுள் ஆகி வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி க்ளீனாக தான் வந்து இருக்குது. ஸோ லைட்டாக வந்து இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக வந்து மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மெல்லிசாகவும் ரொம்ப தின்னாகவும் வந்து தேய்க்கக்கூடாது. கரெக்டான அளவில் ஒரு 1/2 இன்ச்சு இருக்க அளவுக்கு பார்த்தோம்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சைடில் ஒரு 1/2 இன்ச்சு இருந்தாலும் போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரவுண்டாக பார்த்தோம்னா நம்ம வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எந்த பிளேட்டில் பீஸா வந்து ரெடி பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் சேர்த்துட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை, அதாவது திரட்டி வச்சுருக்க அந்த மைதா மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு பீஸா சாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ கூலிங்காக இருக்குது, அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். இப்போ இது கூட சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் சீஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீஸா சாஸ் கூட நீங்கள் வந்து வீட்டில் செய்யலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ இது கூட மேலே பார்த்தீங்கன்னா திருவண்ணா சீஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோம்மேட் சீஸ் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி வந்து வீட்டிலே சீஸ் செய்யலாம் சொல்லி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது கிளிக் பண்ணி வந்து எப்படி செய்யலாம் சொல்லி இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ எல்லா பக்கமும் சீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட சீஸ் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது போல் ஒயிட் சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். அது சூப்பர் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அதை கூட வந்து வீட்டில் செய்யலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பீஸா வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா கேப்சிகமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்னென்னாலும் கூட வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆலிவ்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அது பதிலாக நீங்கள் கேப்சிகம், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். கேப்சிகம்லேயே பார்த்தீங்கன்னா 3 விதம் வந்து இருக்குது. ஸோ ரெட் கலர், எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரும் இருக்குது. நான் 3ஐயும் பார்த்தீங்கன்னா சேர்க்கலை. நான் க்ரீன் கலர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது கலராக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸையும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ விலை வந்து கம்மியாக இருக்கும், நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருப்பாங்க. இப்போ இது கூட சீஸ் மேலே வந்து லைட்டாக வந்து திருவி வச்ச சீஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பீஸா வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஓவன் வந்து தேவைப்படாது. இப்போ எல்லா பக்கமும் சீஸை ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அடியில் பார்த்தீங்கன்னா சின்னமாக ஒரு கிண்ணம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸாவை உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடலாம். ரொம்பலாம் வந்து வேக வைக்கணும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த அடியில் இருக்க அந்த மாவு வெந்தாலே போதும். இப்போ நான் வந்து பீஸா வந்து கட் பண்ணிடலாம்.
நான் பீஸாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஆற வச்சுட்டேன். நம்ம அப்படி வந்து ஆற வந்து வைக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சீஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி வந்து இழுத்துன்னு வந்து நம்மளுக்கு வந்து வராது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா வராது. நான் அந்த வீடியோவில் சின்ன மிஸ்டேக் பண்ணது இந்த பீஸா வந்து ஆற வச்சது தான். பீஸாவை ஆற வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சீஸ் வந்து அப்படியே வந்து அதே ஸ்ட்ரக்சரில் கடையில் கிடைக்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீஸ் வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம இந்த பீஸா ரெசிபி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.